முன்னொரு காலத்தில் ஒரு ஏழை விவசாயி ஒரு சிறிய பண்ணையில் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் காலையில் அவன் வழக்கம் போல வாத்து கொட்டகத்திற்கு சென்றான். அங்கொண்டு தவண வாத்துக்களில் ஒன்று இது என்ன, நம்ப முடியவில்லை. கையில் எடுத்து பார்த்தால் கனமாவும் மென்மையாக போவா. உடனே நகை கடைக்கு எடுத்து செல்கிறேன். இது உண்மையிலே தூய தங்கம். எனக்கு நிறைய பணம் கிடைத்தது. அடுத்த நாளும் அதே வாத்து மற்றொரு தங்க முட்டையிட்டது. மறுநாளும் தினமும் ஒரு தங்க முட்டை. விவசாயி பேராசை அவனை ஆட்கொண்டது. வாத்தத்தியை எடுத்து வேகு. ஆனால் உள்ள என்ன இருந்தது? சாதாரண வாத்து உள்ளுறுப்புகள் தான். ஒரு தங்க முட்டையும் இல்லை. அந்த வாத்து இறந்து விட்டது. ஐயோ, நான் என்ன செய்து விட்டேன்? என் அற்புத வாத்தை இழந்து விட்டேனே. இனி தினசரி வருமானம் இல்லை. நான் மீண்டும் ஏழ்மையை நோக்கி செல்கிறேன். ஐயோ, என் முட்டாள்தனத்தை நினைத்து வருத்தப்படுகிறேன். பேராசை பெரும் நஷ்டம் தரும். கிடைப்பதில் திருப்தி கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். எப்போதும் நன்றியுடன் இருங்கள். இந்த கதையை உங்க குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இப்ப சின்ன உதவி கேக்குறேன். இந்த சேனலை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆகிடுங்க. அப்பதான் புது கதைகள் மிஸ் ஆகாது. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.